காவியா இவ்வளோ அழகா இருக்க. உன்னை பார்த்தாலே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது தெரியுமா? நானும் உன்னை எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கேன். என்னால் உன்னை பார்த்தாலே கண்ட்ரோல் பண்ண முடியலடி. என் வாயெல்லாம் குளறுது உன்னை பார்த்தாலே. உங்கள் வீட்லேயே நீ தாண்டி அழகு, பேரழகுடி பேரழகு. ஆனால் என்னன்னே தெரிலடி, எங்கே போனாலும் நீ என்னை இழுக்கிற. உன் வாசம் என்னை இழுக்குது. இவ்வளோ நாளாக உன்னை பார்க்காம இருந்ததே நான் துரதிர்ஷ்டசாலின்னு தான் நினைக்கிறேன். சின்ன வயசில் தான் அழகாக இருப்பேன்னு நினச்சேன். நான் இவ்வளோ பெரிய பொண்ணாயும் ரொம்ப அழகாயிட்டு தாண்டி போகிற. உண்மையா ரொம்ப அழகிடி நீ. எனக்கு கொடுத்து வச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. சின்ன வயசில் எப்படியோ தப்பிச்சிட்டேன்டி நான் பண்ண தப்புலேருந்து. ஆனால் உன்னை பார்க்கும்போது மனசுக்குள்ளே பயங்கரமாக என்னென்னமோ பண்ணுதுடி. என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கண்டிப்பாக நீ எனக்கு தாண்டி சொந்தம். பார்த்துக்கிட்டே இரு. என்ன வாசனை! உன் மேலே ஒரு வாசனை இருக்குடி. அந்த வாசனைக்காகவே உன் பின்னாடியே இருக்கலாண்டி. காவியா வர மாதிரி தெரியுதுடி. சரி, நான் உன் அப்புறம் வந்து மீட் பண்ணுறேன். வரட்டா? ஐயா, இவன் எப்படி தூங்குறா? ஒரு பெட்டை ஃபுல்லாமே ஆக்குப்பை பண்ணியிருக்கா. நான் எப்படி படுக்கிறது? இந்த கும்பகர்ணி எழுப்பவே முடியாதே. காவியா எரும மாடு தள்ளி பற்றி நானும் படுக்கணும். எனக்கு தூக்கம் வருது. யாரது இந்நேரத்தில்? நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க? ஏய் சுனிதா, சத்தம் போட்டுறாதடி. ஒரு 2 நிமிஷம் வெளியே வாடி. மட்டும் ப்ளீஸ் வாடி. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. தயவு செய்து போயிருங்க. ஏய் காலில் வேணா விழுகிறண்டி. தயவு செய்து வாடி. ஏய் ப்ளீஸ் டி. சரி போங்க. அங்கே வெளியே வெயிட் பண்ணுங்க, வரேன். எதுக்காக என்ன வர சொன்னீங்க? உங்களுக்கு எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. நீங்கள் இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகியாக இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. விட்ரி. கவ்யா ப்ளீஸ். என்னது? ஐயோ சுனி ப்ளீஸ். சுனி இப்போ கூட நீ என் அக்கா பேரை தான் சொல்கிறல்ல. உனக்கு எவ்வளோ ஒரு திமிருடா பொறுக்கி நாயே. ஏ லூசு, காலையிலேருந்து உங்கள் அக்கா கூட எல்லாத்துக்கூடையும் நான் சண்டை போட்டுட்டு தாண்டி இருக்கேன். ஏண்டி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உங்கள் அக்காவை நேசிக்கிற மாதிரி இருந்தால் நான் ஏண்டி உன்னை லவ் பண்ண போகிறேன்? நான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்ததுக்கு காரணமே நீ தாண்டி. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. என்ன தப்பு நடந்துச்சு, ஏது தப்பு நடந்துலாம் எனக்கு தெரியாது. ரொம்ப நாள் ஆயிடுச்சுடி. நான் எந்த தப்புமே பண்ணலடி. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. போதும்டா போதும். உன் நீலி கல்லீரலாம். நீயும் என்ன நம்பலைனா நான் எப்படி நிரூபிக்கிறது? நீங்கள் நிரூபிக்கணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை மிஸ்டர். சரியா? உங்கள் வழியை நீங்கள் பாருங்கள், எங்கள் வழியை நாங்கள் பார்க்குறோம். உங்கள் அம்மா தான் இதே இடத்துல காலையில் வச்சு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்கல்ல, என் பசங்களை மயக்கிற வேலை வச்சுக்க வேண்டான்னு. நாங்கள் ஒன்றும் உங்களை மயக்கலப்பா. நீங்கள் தான் தேடி வந்து எங்களை மயக்கிறக்க பார்க்குறீங்க. பிரச்சனை என்னன்னு பார்த்தா உன்னை போய் நேசிச்சேன்னு நினைக்கும்போது எனக்கே அருவருப்பாக இருக்குது. எல்லாம் என் தலையெழுத்து. எப்படி தான் என் பாலா போன மனசு உன்கிட்ட மயங்குச்சுன்னு எனக்கு தெரில. ஆனால் இப்போ நான் தெளிவாயிட்டேன். எனக்கு நீ வேணவே வேணாம். தயவு செய்து என்னை விட்டு எங்கள் அக்கா வாழ்க்கையை விட்டு என் குடும்பத்தை விட்டே போயிட. வெற்றி, என் வாழ்க்கையில் நீ வரவே வேணாம். என்னடி பேசுற? என்ன பேசுற? அப்போ நம்ம 2 லவ் பண்ணது பொய்ன்னு நினைக்கிறியா? நம்ம 2 பேர் லவ் பண்ணது பொய்ன்னு நான் நினைக்கல. நீ பண்ணது தாண்டா பொய். பேசுனது பொய், பார்த்தது பொய், பழகுனது பொய், எல்லாமே பொய் 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 பொய். இன்னும் லண்டன்லேயே இருந்தேன்னா நீ ரொம்ப நல்லவன், நானும் என் மாணவன் நம்பிட்டே இருந்திருப்பேன். நல்ல வேலை, ஏதோ எங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் இங்கே வந்து உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். நீ பத்தாதுன்னு தேவையில்லாமல் உன் தம்பி வந்து எங்கள் அக்காவையும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர் என் குடும்பத்தை தொந்தரவு பண்ணுற வேலை வச்சுக்க வேணாம். போதும், இதோட போதும். எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கும்பிடு போட்டுடுறோம். எல்லாத்தையும் கனவாக நினச்சி நான் மறந்துட்டு போகிறேன். அதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் சரி, அக்கா வாழ்க்கையிலும் சரி, நீ குறுக்க வந்த நான் கொலகரையாக மாறக்கூட தயங்க மாட்டேன். ஜாக்கிரதை. போதுண்டி போதும், ரொம்ப பேசுற. நான் தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. என் மேலேயும் நான் உன்கிட்ட நடந்துக்கிட்ட விதத்தை வச்சும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் எப்படிப்பட்டவன். ஆனால் உனக்கு தெரியலல்ல. இதுலேருந்தே தெரியுதுடி நம்ம 2 பேத்துக்கு இருந்த காதல் செத்து போச்சுன்னு. சத்தியமாக சொல்கிறேன்டி, உன்னை தவிர வேற எவளையும் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. நீ யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ, அதை பற்றின கவலை எனக்கு கிடையாது. ஆனால் என் பொண்டாட்டின்னு நினச்சது உன்னை மட்டும்தாண்டி. அதனால உன்னை தவிர வேற எவளையும் நினைக்க மாட்டேன். அது உங்கள் அக்காவாக இருந்தாலும் சரி, வேற எவளாக இருந்தாலும் சரி. பார்த்துக்கிட்டே ரெடி. எவனோ எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்கிறதையெல்லாம் நம்பிட்டு நான் இருக்க முடியாது. ஒருத்தன் உண்மையாலுமே லவ் பண்ணானா அந்த காதலுக்கு உண்மையாக இருக்கணும், நேசிக்கிறவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். நீ அந்த வகையில் இல்லை. நீ எல்லாத்துலேயுமே என்னை ஏமாத்திருக்க. இப்படிப்பட்ட உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? நிச்சயமாக கிடையாது.
என் அம்மா அப்பா யாரை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்க கூட கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமாக வாழுவேன். நீ கல்யாணம் பண்ணு, கல்யாணம் பண்ணாமல் போ, அதை பற்றி எனக்கு என்னடா கவலை? போடாங்க ஃப்ராடு, சரியான ஃப்ராடாக இருக்கேன். என் அக்கா வாழ்க்கையில் விளையாண்டது நீ தான் தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே உன்னை என்ன பண்ணணுமோ பண்ணியிருந்திருப்பேன்டா. தெரியாமல் போச்சு. இப்போ என் அம்மா அப்பாவுக்காக நான் அமைதியாக இருக்கேன். என் மனசு சுக்குநூறாக உடச்சிட்டல்ல, சத்தியமாக சொல்கிறேன்டா. இதுக்கான தண்டனை நீ அனுபவிப்ப. கடவுள் உனக்கு கொடுக்காம விடமாட்டாருடா, விடமாட்டார். என் மனசை எவ்வளோ காயப்படுத்திட்டல்ல, எவ்வளோ தூரம் நான் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கி போனேன். தேவையில்லாமல் என் மனசை கலைச்சி இந்த 2 மாதமாக நான் உன்னை ரொம்ப உயிருக்குயிராக நேசிச்சிட்டேன்ல. மாதங்கள் கம்மி தான், ஆனால் உன்னை சுமந்தது ரொம்ப ஆசையா. உன் கூட கற்பனையில் எல்லா விஷயத்துலேயும் உன்னை வாழ்ந்துட்டேனே. அப்படி இருக்கும்போது எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். பரவாயில்ல, கொஞ்ச நாள் நான் கடந்து போயிடுறேன். உன்னை விட என் அம்மா அப்பா தான் முக்கியம், என் குடும்பம் தான் முக்கியம். அப்படி நினைக்கும்போது சத்தியமாக இதை தூர போகிறக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆயிடாதுடா. கண்டிப்பாக உன்னை மறந்துடுவேன்டா. நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வேன். உன்னை நினச்சி கூட பார்க்க மாட்டேன். என்னோடய வாழ்க்கையில் கண்டிப்பாக எனக்கு பிடிச்சமான ஒருத்தர் வருவார், என்னை மட்டும் நேசிக்கக்கூடிய ஒருத்தர் வருவார், என்னை நல்லா பார்த்துக்குவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் உன்னை ஏமாத்தலையே, நீ தானே என்னை மாற்றிருக்க. பார்த்துட்டே இரு, இதுக்கு உண்டான தண்டனை நீ அனுப்பி வைக்காமல் இருக்கவே மாட்டேன். போது நிறுத்திடி. என்னமோ நீ மட்டும் தான் உண்மையாக லவ் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நாங்களும் உண்மையாமே லவ் பண்ண மாட்டோமோ? உனக்கு உங்கள் அக்கா சொன்னதுலேருந்து உங்கள் அக்காவை நம்பிட்டு நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன்னு நீ நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் உன் மனசுக்கு தெரியும்டி நான் அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டேன்னு. என்கிட்ட பழகின விதத்தை வச்சு சொல்கிறேல்ல, கண்டிப்பாக நீ யோசிச்சு பாரு. சரியா? நான் எப்பேற்பட்டவன் தெரியும். அவள் ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நாளில் நான் இங்கே இல்லவே இல்லடி. இதுதான் சத்தியம், உண்மை. சரியா? வேற ஏதாவது எனக்கு பிரச்சனைன்னு கூட எனக்கு தெரியலடி. சத்தியமாக நான் அவளை எதுவுமே பண்ணலடி. இதுதான் உண்மை. நான் வேற யார் மேலடி சத்தியம் பண்ண முடியும்? உண்மையாக சொல்கிறேன். உங்கள் அக்கா கிட்ட நான் அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லடி. இதில் வேற ஏதோ குழப்பம் இருக்கு. கண்டிப்பாக இதை கண்டுபிடிச்சி நான் தெளிவுபடுத்திக்குவேன். அதுக்கப்புறம் உன்னை வந்து பேசிக்கிறேன்டி. சரியா? பொய் ஏன் 1000 முறை சொன்னாலும் உண்மையாயிராது. போங்க, போய் வேலையை பாருங்க. ஊர் உலகத்தில் உங்களை மாதிரி நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. வேற யார் இருக்க போகிறா? அதே நல்லா அதே சமயத்தில் வேற யார் வந்து பார்த்துருக்க முடியும்? நீங்கள் தான் பார்த்துருக்க முடியும். இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு க்ளோனுக்கு இது ரெடி பண்ணி அனுப்பிட்டாங்களா உங்கள் வீட்டில்? யோசிச்சு பார்த்து பேசுங்க மிஸ்டர். சரியா? பார்த்துக்கிட்டே இருக்கலாம்டி. என்ன வேணா நடக்கலாம். என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் நான் அதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டி. கண்டுபிடிச்சிட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன். இப்போ சொல்கிற எழுதி வச்சுக்கோ. என்னை ஃப்ராடுன்னு சொன்னில்லடி, நான் ஃப்ராடு இல்லைன்னு நிரூபிச்சுட்டு கண்டிப்பாக உன் கழுத்தில் நான் தாண்டி தாலி கட்டுவேன். என்னை தவிர வேற எவனையும் உன்னால் கல்யாணம் படிக்க முடியாது. நான் விடவும் மாட்டேன். ஏன்னா நான் உன்னை அவ்வளோ நேசிக்கிறேன்டி. என் அம்மாவை விட அதிகமாக உன்னை நான் நேசிக்கிறேன்டி. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. என்ன காரணம் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உண்மையாக உன்னை நேசிக்கிறேன். சரியா? உனக்கும் அது தெரியும், நான் நம்புறேன்டி. தெரிஞ்சுக்கிட்டும் நீ வேணுக்குனே பேசிகிட்டு இருக்க. இப்போ கண்ணிலேருந்து தண்ணி வருது. எதுக்காக வருதுன்னு நினைக்கிற? என் மேலே இருக்கிற அன்பக்கறையில் தாண்டி வருது. பைத்தியக்காரி, அது தாண்டி உனக்கு புரியவே மாட்டேங்குது. இது எத்தனாவது பொய்ன்னு யாருக்கு தெரியும்? போடா போ. போயும் போய் எவன் நம்புறாளோ அவள் தலையில் கட்டு. ஆளை விடு. உனக்கு ஒரு கும்பிடு, உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய கும்பிடு. அது இல்லாமல் என் பின்னாடி வந்த நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அவ்வளோதான் சொல்லுவேன். இதோடு நிறுத்திக்கோ. ஏதோ நீ என்னை நேசிச்சா நான் உன்னை நேசிச்சேங்கிற ஒரு காரணத்துக்காக நான் பாட்டுக்கு இருக்கேன். இனி ஒரு முறை என் பின்னாடி வந்தேன், வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உன்னை அவமானப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஜாக்கிரதை. சுனிதா அக்கா, நீயா? இங்கே என்னடி நடக்குது? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கிற வேலையை பாருன்னு சொன்னா இல்லையா? இல்லை சுனிதா, நான் தான் அவளை கூப்பிட்டேன். வெற்றி சார், நான் உங்ககிட்ட பேசல, என் தங்கச்சி கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். சார், உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் எங்கள் வீட்டு பிரச்சனையில் வராதீங்க. உங்களால் தான் எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவுக்கு ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு இப்போ தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். போதும் சார், உங்கள் மேலே இருக்கிற மரியாதையோடு நாங்கள் கிளம்புறோம். இதுக்கு மேலே தொந்தரவு பண்ண வேணாம். போதும். முதல்ல நீங்கள் வாடி. காயத்ரி, நீங்கள் எல்லாத்தையுமே ஒருதலை பட்சமாக யோசிக்காமல் எல்லாத்தையுமே ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு யோசிப்பீங்க. நீங்கள் கூட என்னை நம்பலையா காயத்ரி? ஏன் காயத்ரி, நீங்கள் கூட என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க? அவ்வளோ முன்கோபக்காரி. எதாக இருந்தாலும் பட்டு பட்டுன்னு பேசிடுவா. ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே. ஒரு தடவைக்கு 2-3 தடவை யோசிச்சு பேசுவீங்களே காயத்ரி. நான் இந்த தப்பை பண்ணியிருப்பேன், நீங்கள் நம்புறீங்களா? அப்போ என் அக்கா தப்பு பண்ணான்னு சொல்ல வரீங்களா சார்? எனக்கு அவளுக்கும் என்ன வேணால் சங்கடம் இருக்கலாம், ஆனால் நாங்கள் அவளை முழுமையாக நம்புகிறோம். அவள் எந்த வகையிலும் போய் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. நான் எந்த தப்புமே பண்ணல காயத்ரி. நீயும் நல்லா யோசிச்சு பார். நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் காயத்ரி, நான் எந்த தப்பும் பண்ணலைங்கிறத. எப்படி சார் நிரூபிக்க முடியும்? இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை. இது எப்படி நீங்கள் நிரூபிப்பீங்க? நீதிக்கோ
முந்தானத்துக்கும் நடந்த பிரச்சனை இல்லை சார் இது. இந்த பிரச்சனைனால எவ்வளோ 2 குடும்பமும் பிரிஞ்சிருச்சு. இப்போ திரும்பி பார்க்க வந்ததே பாட்டிக்காக மட்டும்தான். ப்ளீஸ் சார், இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. தயவு செய்து காவியாவையும் சுனிதாவையும் விட்டுருங்க. அதே மாதிரி உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லி என் பின்னாடி வர வேணான்னு சொல்லிங்க, என்னை விட்டுற சொல்லிடுங்க சார். போதும். உங்கள் அம்மா காலையிலேயே எவ்வளோ கேவலமாக பேசினாங்கன்னு பார்த்தீங்கல்ல. நான் பேசக்கூடாதுன்னு தான் அமைதியாக போயிட்டேன். போதும் சார், இதுக்கு மேலே எங்களால் எந்த வார்த்தையும் கேவலமாக கேட்க முடியாது. எங்கள் அம்மா அப்பாலாம் எங்களை நல்லபடியாக வளர்த்திருக்காங்க. அவங்க இஷ்டப்பட்ட மாப்பிள்ளைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம். அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க பார்க்குற மாப்பிள்ளை தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம். போதும் சார். என்னையே கலங்க வச்சிட்டிங்கல்ல. பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் நான் இந்த தப்பை பண்ணலன்னு நிரூபிப்பேன். அதுக்கப்புறம் உங்களை எல்லாம் வந்து பேசிக்கிறேன். சுனிதா, இப்போ சொல்கிற கேட்கோ. நீ தாண்டி என் பொண்டாட்டி. நீ இல்லாத வாழ்க்கை என்னால் வாழ முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் மனசில் இருக்க ஆளுக்க நீக்கிட்டு உன்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க வேண்டி. என் பேரில் இருக்க கெட்ட பேரை நீக்கிட்டு தாண்டி உன்னை கல்யாணம் பண்ணுவேன். சுனிதா, போலாவா?